கூட நாம் பாடலாம். காலையும் மாலையும் அல்லேலூயா என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம்.
துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் நன்றியரம் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். எழுந்து நின்று பாடலாம். லூயா எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா. நீ பெரியவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஓஹோ, என் வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய உயர்விலும் என்னுடைய தாழ்விலும் என் சத்துருக்கள் என்னை பார்த்து நகைத்த நேரத்தில், நான் ஏளனம் பண்ணப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்தாமே என்னோடு கூட இருந்து சத்துருக்களுக்கு விரோதமா எனக்கு கொடியேற்றினா. சொல்லுங்களேன், என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட இருக்கிற ஒருத்தர் உண்டு, என் ஆண்டவர் மாத்திரம் தான். ஆமென் சொல்லுங்களேன். சரி, நம்ம பக்கத்துல இருக்கிற சத்துரு பார்த்து இவெல்லாம் இப்படி மேல வர போறான்னு நினைச்சாலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நான் உனக்காய் பெரிய காரியத்தை செய்வேன். என்னுடைய சூழ்நிலை பார்த்து அநேகர் ஏளனம் பண்ணாலும் சரி, என்னுடைய அடையாளத்தை வச்சு சில பேர் பேசினாலும் சரி, என்னுடைய பலவீனத்தை வச்சு சில பேர் பேசினாலும் சரி, என் தேவன் அப்படி என்னை விட போவதில்லை. ஹல்லேலூயா. சிரிச்சுட்டே சொல்லலாமா? சத்துரு சிரிக்க அப்படின்னு ஒரு சிரிப்பை சொல்லுங்களேன். சில பேர் நம்ம சொல்லும் போது பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டுருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு பழிக்க போறதில்லை. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒரு பழிக்க போறதில்லை. சொல்லுங்களேன் பக்கத்தில் பார்த்து, நீ எல்லாம் எங்க மேல வரப்போற அப்படின்னு சொல்றதெல்லாம் அல்லேலூயா. அந்த வரி மாத்திரம் சத்துரு சிரிக்கையில், ஆண்டவரே நீங்க என்னோட இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தன் என்ன கிண்டல் பண்ணலாம், எனக்கு படிப்பு வரலைன்னு சொல்லலாம், இல்லை என்னோட பொருளாதாரத்தை பார்த்து பேசலாம், என்னோட சூழ்நிலையை பார்த்து பேசலாம், அவன் மத்தியில் அல்லேலூயா சொல்லுங்களேன், கர்த்தருக்கு மகிமை. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என்
போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, நான் எந்த பலத்தினால நிற்கிறேன்? ஒரு காரியம் மாத்திரம் புரிஞ்சு கொள்ளணும், நான் நிற்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு. அந்த தயவும் கிருபையும் எனக்கு மாத்திரமல்ல, என்னுடைய சந்ததிகளுக்கும், என்னுடைய சந்ததியின் சந்ததிகளுக்கும் அவருடைய கிருபை போதுமான அளவு இருக்கு. அதில் அவர் என்னோட விடுவதில்லை, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆமென் கர்த்தர் அவருடைய கிருபையை போதுமான அளவு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திரும்ப சொல்றீங்க, என்னுடைய தலைமுறைகளை தாண்டி ஆமென் அவருடைய கிருபை என்னோடு கூட வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களோடெல்லாம் இருந்த தயவு இன்னைக்கு என்னையும் பின்பற்றி வந்திருக்குன்னா, நான் சொல்றேன், எனக்கு பின்னாடி இருக்கிற என் ஜெனரேஷன்ஸும் அவருடைய கிருபையினால் அலங்கரிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்களேன், அவருடைய தயவு. உங்க கிருபை பெரியதே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. சொல்லலாம், தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. இந்த பாடலை நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ஒரு சம்பவத்தை என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நான் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல இருக்கும்போது எங்க அம்மா என்கிட்ட அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம், நம்மளா மரித்தா சூசைட் பண்ணுனா பரலோகத்துக்கு போக முடியாது. எனவே ஏதாவது ஆக்சிடென்ட் வந்து நான் மரித்திர மாட்டேனான்னு நான் ரோட்ல போன நாட்கள் அநேகம் உண்டு. ஆனா அதுக்கெல்லாம் கர்த்தர் என்னுடைய சித்தத்தின்படி ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா. ஏனென்றால் தலைமுறைகளுக்கு சத்தியம் வரணும். ஆமென். இன்னும் கொஞ்சம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தா எத்தனையோ சூழ்நிலையில மரித்து போக வேண்டிய சூழ்நிலை, டாக்டர்லாம் கைவிட்ட சூழ்நிலை, அந்த மரணப்படுக்கையிலலாம் இருந்து என்னை கொண்டு வந்தார்னா, கர்த்தர் என்னை உன்னை ஊழியக்காரனை மாற்ற முடியாது, கர்த்தர் என்ன அனுப்பி வைத்தார். நான் சொல்றேன், உங்கள் தலைமுறைகளை காக்கும்படியாய் அவருடைய உள்ளங்கையிலே அநேக காரியங்களை அனுப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன், என்னை காப்பாற்றுவார், என் தலைமுறையை காப்பாற்றுவார், என் தலைமுறைகளின் பிள்ளைகளை காப்பாற்ற அவர் போதுமானவர். அநேக நேரத்தில் நாம முடிவு பண்ணலாம், நான் மரித்து போனா நல்லா இருக்கு. இல்ல, உங்க சித்தத்திற்கே சில நேரத்தில் அவர் விடுறதில்லை. ஆமென். அவரை பார்த்து சொல்லலாமா, தலைமுறைகள் தலைமுறைகளாய் சொல்லுங்களேன், தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. பாரபட்சம் பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க
பெரியதே. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே எத்தனை பேருடைய வாழ்க்கையில இந்த தயவை பாட ஜீவனுள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை சுற்றி இருந்த அநேக ஜலங்கள் அமிழ்ந்து போனது, அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு என்கிற பேழைக்குள்ள நான் இருப்பதனால மாத்திரமே கர்த்தர் என்னை மலையில நிற்கும்படியாய் செய்திருக்கிறார். உங்களை மற்றும் காப்பாற்றி இருக்குன்னா வேற எந்த காரியம் அல்ல, அவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு வார்த்தை மாத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க என்னை சுற்றி இருந்த காரியம்லாம் அமிழ்ந்து போனது. ஆமென். ஒரு அடி தூரத்துல நான் போனா பரவாயில்லைங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்துச்சு. கர்த்தர் அவ எல்லாவற்றிலும் வந்து இழுத்து கொண்டு வந்து இங்க உங்க பேழையை கொண்டு வந்து மலையில நிப்பாட்டி இருக்கிறார்னா, நான் சொல்றேன் இந்த பேழை அரராத்துல தங்கி இருக்குன்னா இந்த பேழையில இருந்து பெரிய ஜாதிகளை புறப்படும்படியா கர்த்தர் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியா பெரிய காரியத்தை செய்ய போதுமான விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனது, என் மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் சுற்றி இருந்த ஆபத்தெல்லாம் போச்சு, வேலை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்தது. என்னை உயர உயர கொண்டு எல்லாம் ரெண்டு கரத்தை வச்சு சொல்லுங்க, உயர உயர என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. விசுவாசிச்சு சொல்றீங்க, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, நீ தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி நிற்கும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு,
இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்தப்போ நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாமம் பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீ மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நெருக்கப்பட்டு கிடந்தேன், என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைச்சு விட்டதை நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, இயேசுவே. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு புகழ ஒரு நாவு பத்தலையே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க அவருடைய தயவு என்னை நோக்கி வந்தபடியினால என்கிட்ட வெறுமையா இருந்த சூழ்நிலையும் மாற்றினது. சொல்லுங்களேன், அவருடைய வார்த்தை எனக்கு வந்தபடியினால. சொல்லுங்களேன், அப்படி கண்களை திறந்து சொல்லுங்களேன், இயேசு என் பக்கத்துல வந்தபடியினால, இயேசு எனக்குள் வந்ததால் என்னுடைய வனாந்தரங்கள் எல்லாம் மாறினது. நல்லா இந்த வார்த்தை சொல்லும் பொழுது சத்தமா சொல்லணும். என்னுடைய குறைவெல்லாம் நிறைவா மாறிச்சு, என்னுடைய பலவீனம் எல்லாம் பலனா மாறிச்சு. ஆமென். காசு பணம் இல்லாம இருந்துச்சு, ஆனா வெறுமையா இருந்தேன். ஆனா உள்ள ஒண்ணு வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு. ஆவியானவர் எனக்குள்ள வந்தார். சொல்லுங்களேன், அவர் வந்தபடியினால் எல்லாம் மாறிச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே? முடிந்தா முழங்கால் போட்டுருங்க, இல்லாட்டி உட்கார்ந்து கொள்ளுங்க. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இடத்துல ரெண்டு கரத்தை மாத்திரம் உயர்த்தி கொள்ளும். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாத சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே
சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகும். ஒரு விஷயம் கூட ரெண்டு கரத்தை உயர்த்தி நீர் வந்தா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி முடியாததும் சாத்தியமாகுமே. லாஸ்ட் ஒன் டைம். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. கடைசி இரண்டு முறை நிறைவே நீ எல்லாரும் முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு சிந்தையோடு அவர் வருவாரே என்றால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய பலன், குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். கடைசி ஒரு தடவை சத்தத்தை உயர்த்தி நல்ல கரங்களை தொட்டி நல்ல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நல்ல ஆண்டவரே நீர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சிந்தனையில, என்னுடைய இருதயத்துல நீர் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி நல்ல வாலிபர்கள் எல்லாம் நல்ல மகாதிகே மகாதுரா மாலா ஷரலலலல. ஓ நன்றி இயேசு, நன்றி இயேசு. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஷரலலலல சந்தரா. எத்தனை பேர் சொல்றீங்க எந்த காரியம் வந்தாலும் ஆவியானவர் தருகிற மாற்றத்தை போல இருக்காது. சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியமாய் மாற்றுகிறது. அசாத்தியங்கள் எல்லாம் அவரால் சாத்தியமாய் மாறும். என்னால் இதுவரைக்கும் நான் போராடி போராடி முடியாதது, நான் தோற்று போய் நின்ற இடங்கள், நான் ஏங்கி நின்ற இடங்கள் எல்லாம் ஆவியானவர் வருவார் என்றால் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டு. ஒரு காரியத்தை சொல்ல போற ஆவியானவர் நீர் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்குள்ள இருந்து நீர் கிரியை செய்ய ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட போகிறோம். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. உங்கள் வாயிலிருந்து ஆவியானவரை மகிமைப்படுத்தும்படியா வருகிற அறிக்கைகளில் தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, என் வேலைகளில் நீர் அசைவாட ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஃபியூச்சர் பிளானிங்ஸ்ல அசைவாட ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஊழிய திட்டங்களில் அசைவாட ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பிசினஸ்ல அசைவாட ஆரம்பித்ததற்காக ஸ்தோத்திரம். அவைகளில் இருக்கிற வனாந்தரங்கள், அவைகளில் இருக்கிற பலவீனங்கள், அவைகளில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியானவரே நீர் வந்தபடியினால் ஆண்டவர் ஒரு பெரிய நிறைவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிறைவே ஸ்தோத்திரம், நிறைவே உமக்கு மகிமை. நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit. ஆண்டவரே இந்த நாள்ல கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொஞ்ச நேரம் பாடி ஆராதிக்க நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் நிறைவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்களேன். உம்முடைய நிறைவு எங்களுக்குள்ளாய் வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரு புதிய மகிமை எங்களுக்குள்ளாய் வந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் தாமே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீதமுள்ள பகுதி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.